வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சாம்பவர் வடகரை சுதந்திர ஐயப்பன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுவாமி ஐயப்பனை தரிசிக்க ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறார்கள். அதே போன்று சுவாமி ஐயப்பனுக்கு என்று சபரிமலை, எருமேலி, ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா மற்றும் பந்தளம் என அறுபடை வீடுகளும் உண்டு. இவை தவிர்த்து நாடு முழுவதும் ஐயப்ப சுவாமிக்கு பல திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் பல சபரிமலையை போன்றே பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டவை. சில பிரசன்னப்படி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க எளிமையான கட்டுப்பாடுகளோடு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு கோவில்தான் செங்கோட்டை அருகே உள்ள சாம்பவர் வடகரை சுதந்திர ஐயப்பன் கோவில். தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை பகுதியில் ஆயக்குடி சுரண்டை மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது சாம்பவர் வடகரை எனும் ஊர். இங்குதான் சுவாமி ஐயப்பன் அருளும் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இங்கு சபரிமலை போலவே 18 படிகள் உண்டு. மேலே சன்னிதானம் திகழ அதனுள் சுவாமி ஐயப்பன் கருணாமூர்த்தியாய் அருள் பாலிக்கிறார். சுவாமி ஐயப்பனை இங்கே பக்தர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக, தங்கள் வீட்டு குழந்தையாக பாவித்து பக்தி செய்கிறார்கள். சுவாமியின் திருமுகமும் பால்ய பாவத்தோடு அனைவருக்கும் அன்பு செய்யும் கருணையோடு திகழ்கிறது. பொதுவாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஒரு மண்டல காலம் கடும் விரதம் இருந்து முறையாக இருமுடி சுமந்து யாத்திரை செல்வார்கள். அப்படி முறைப்படி யாத்திரை செய்து செல்பவர்களே 18ஆம் படி ஏறி ஐயனை தரிசிக்க முடியும். அந்த கணத்தில் கிடைக்கும் சிலிர்ப்பை அவர்களை தவிர வேறு யாரும் விவரிக்க முடியாது. அதே தரிசன மகிழ்வை தரும் தலம்தான் சுதந்திர ஐயப்பன் கோவில். சபரிமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள். இங்கே பக்தர்கள் சுவாமியை தொட்டு வணங்க முடியும் என்பது கூடுதல் விசேஷம். இருமுடி கட்டினால் அது சபரிமலைக்குத்தான். இதை உணர்த்தும் விதமாக இங்கே இருமுடி இல்லாமல் ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் 18ஆம் படி ஏறி ஐயனை வழிபடலாம். இது வேறு எங்கும் காண முடியாத நடைமுறை அதிசயம். ஆகம தாந்திரீக முறைகளில் இந்த வழக்கம் இல்லை. ஆனால் இந்த கோவில் அமைக்க பிரசன்னம் பார்த்தபோது இவ்வாறே அமைக்கப்பட வேண்டும் என்று சுவாமி ஐயப்பனே வெளிப்படுத்தியதாக சொல்கிறார்கள். குளத்துப்புழையில் பாலகனாகவும், அச்சன் கோவிலில் அரசனாகவும், ஆரியங்காவில் ஐயனாகவும், சபரிமலையில் யோகியாகவும் இருக்கும் பகவான் இங்கே குடும்ப நலனை காக்கும் காப்பாளனாக சங்கல்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். சபரிமலையில் வனத்தில் பிரம்மச்சாரிய யோகத்தில் இருக்கும் பகவான் இங்கே நாட்டில் தன் குழந்தைகளான பக்தர்களுடன் வசிக்கிறார். ஆகவே அந்த குழந்தைகளின் குடும்ப நலனை காப்பவராக சுவாமி திகழும் வண்ணம் இந்த ஆலயத்தை உருவாக்கியவர்கள் சங்கல்பம் செய்திருக்கிறார்கள். மேலும் பக்தரானவர் தன்னுடைய தாய், தந்தை, மனைவி, மக்களுடன் குடும்ப சமேதராக 18ஆம் படி ஏறி வர வேண்டும். தாங்களே கருவறைக்குள் சென்று இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து, மாலை சாற்றி, நைவேத்தியங்கள் செய்து, கற்பூர ஆராத்தி காட்டி இறைவனை வழிபடலாம் என்பது இக்கோவிலின் சிறப்பம்சம். பக்தர்கள் சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அதாவது மண்டலம் விரதம் முழுமையாக இருக்க வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வங்களை போற்றி வணங்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் உண்மையான அன்பும் தூய பண்பும் கொண்டிருக்க வேண்டும். தூய விரத நெறிமுறைகளை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இவையே இந்த கோவிலில் 18ஆம் படிகளில் ஏறி வருவதற்கான தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தான் செய்த தவற்றுக்காக வருந்தி அந்த தவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்ட பக்தர்கள் தாங்களே கருவறைக்கு சென்று இறைவனுக்கு தன் கையாலே நெய் அபிஷேகம் செய்யலாம் எனும் வழக்கம் இக்கோவிலில் கடைபிடிக்கப்படுகிறது. வயதான தாய்மார்கள் தங்களின் சொந்த பிள்ளையாக கருதி ஐயப்பனுக்கு எண்ணெய் தேய்த்து அபிஷேகித்து அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள். இளம் வயதினரோ இந்த ஐயப்பனை தங்களின் தகப்பனாராக கருதி வணங்குகிறார்கள். குழந்தைகளோ தங்களில் ஒருவனாக ஐயனை போற்றுகிறார்கள். பொதுவாக ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கும்போது அவர்கள் குடும்பமும் விரதம் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக இணைந்து ஐயனை தரிசனம் செய்ய முடிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு அனுபவத்தை சுதந்திர ஐயப்பன் கோவில் நமக்கு அருளும். ஆண்டில் ஒருமுறை சபரிமலை சென்று வந்த பின்னர் சில பக்தர்கள் ஒரு மண்டல விரதம் இருந்து இந்த ஆலயத்துக்கு குடும்பத்தோடு வந்து வழிபடுகிறார்கள். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். ஐயனின் அன்பு தரிசனம் ஆனந்தம் அளிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.